விக்ரம் பிரபுவோட சிறை படம் 31 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விக்ரம் பிரபுக்கு இப்ப ரீசெண்டா வந்த மூவிஸ்ல ஒரு பெரிய ஹிட் இந்த சிறைப்படம். விக்ரமோட GN63 மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. மூவிக்கான ஷூட்டிங் பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆக போறதா நிசிப்பா வந்திருக்கு. சீக்கிரமே ஷூட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். விஷாலோட அடுத்த படம் டைட்டில் புருஷன். இந்த மூவிக்கான டைட்டில் ப்ரோமோவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சுந்தர் சி தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ரீசெண்டா தான் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. இப்ப அடுத்து டைட்டில் ப்ரோமோ விட்டுட்டாங்க. ப்ரோமோ பார்க்க நல்லாவே இருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. சிம்பு AR முருகதாஸ் காம்பல ஒரு படம் ஒன்று வரப்போறதா ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லிருப்பேன். இதை பத்தி ஷார்ட் வீடியோ எல்லாம் கூட போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்த காம்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். சூர்யாவோட சூர்யா 46 மூவிக்கான டைட்டில் டீசர் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போறதா நிசிப்பா வந்திருக்கு. இப்ப மூவிக்கான ஷூட்டிங் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் ஒரு சில டேஸ்ல மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிய போகுது. சோ சீக்கிரமே டைட்டில் டீசர் விட போறதா நியூஸ் வந்திருக்கு. கருப்பு படத்தோட ரிலீஸ்னால தான் இந்த படத்துக்கான அப்டேட் கொடுக்காமலே இருந்தாங்க. கருப்பு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் டிசம்பர்ல எதிர்பார்க்கப்பட்டுச்சு, ஜனவரியில எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இது வரைக்கும் படம் வரல. கருப்பு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா கருப்போட ரிலீஸ் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால இந்த மூவிக்கான அப்டேட் இவங்க விட ஸ்டார்ட் பண்றாங்க. கருப்பு படம் ஏப்ரல்ல தான் ரிலீஸ் ஆகும் நியூஸ் வந்திருக்கு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். சோ இப்ப அதுக்குள்ள சூர்யா 46 டைட்டில் மட்டும் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் டீசர் விட போறதா நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னு நான் சொல்றேன். ஜனநாயகன் மூவி டிலே ஆயிட்டே இருக்கிறதுனால ரொம்ப நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மூவிக்கு 2வது ட்ரெய்லர் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப டிலே ஆச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பராசக்தி படம் OTTல வரும்போது அன்கட் வெர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மேபி வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அவங்களே அதை பெரிய ப்ரமோஷன் பண்ணுவாங்க, அன்கட் வெர்ஷன் OTTல வருது அப்படின்னு. பராசக்தியோட பட்ஜெட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 140 கோடி கிட்ட இதோட பட்ஜெட். படம் ஹிட் ஆகுமாங்கிறது ஃபைனல் ரன்ல தான் தெரியும். அரவிந்த் சாமி ஏன் இப்ப சரியா படம் பண்றது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ரொம்பவே செலக்டடா தான் மூவிஸை சூஸ் பண்றாரு. அதனாலதான் ரொம்ப கம்மியான மூவிஸ் நடிக்கிறாரு. சோ பணங்கிறத தாண்டி அவருக்கு ஸ்டோரி பிடிச்சாதான் அவர் நடிக்கிறாரு. இந்த கொஸ்டின்ஸ் பத்திலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். 3வது கொஸ்டினுக்கு 2 days முன்னாடி தான் நான் லாங் வீடியோல இதுக்கான பதில சொல்லிருக்கேன். சோ செக் பண்ணி பாருங்க. இந்த கமெண்ட் பண்ணவரே எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. மணிரத்னம் அண்ட் சங்கரோட லைனப்பை கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கேன். ஹீரோஸ் அண்ட் டைரக்டருக்கான லைனப் எல்லாமே நான் தனி வீடியோவா போடுவேன். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி லைனப் வீடியோ நான் போடுவேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தனுஷோட மாறி படம். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு நான் ஆல்ரெடி பதில் சொன்ன கொஸ்டின்ஸா இருக்கு. ஒரு சில அப்டேட் என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.